ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தருணின் சுவையரம்பு. இந்த வீடியோவில் சீம்பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாடு கன்று போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வர்ற பால் சீம்பால். கண்ணுக்குட்டிக்கு போதுமான அளவு எடுத்ததுக்கப்புறமா மிச்ச பாலை நம்ம கறந்து எடுத்துக்கலாம். அதிகமான அளவு சீம்பால் குடித்தாலும் கண்ணுக்குட்டிக்கு ஒத்துக்காது. அதனால அது நல்லா குடித்ததுக்கப்புறமா மிச்சத்தை கறந்து எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த சீம்பாலில் ரொம்பவே அதிகமான அளவு சத்துக்கள் இருக்குது. கண் பார்வைக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அதனால் எப்போ சீம்பால் கிடைச்சாலும் கண்டிப்பாக ஒரு முறை சீம்பாலில் ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சு பாருங்கள். இது நாங்கள் எப்போதுமே செய்கிற ரெசிபி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு சீம்பால் இருக்குது. சீம்பால் ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணும்போது ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். இது கண்ணுக்குட்டி போட்டு ஒரு 3 நாள் மேலே ஆயிடுச்சு. அதில் இருக்கிற பால் அதனால இவ்வளோ ஒயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு 3 நாள் இருக்கிற பால் ரொம்ப எல்லோஷாக திக்காக இருக்கும். சீம்பால் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இனிப்புக்காக ஒரு 2 துண்டு வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கிறேன். ரவை சேர்த்துட்டு கொஞ்சம் போல் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி வச்சுருக்கேன். அதிலிருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பால்லையே நம்ம சேர்த்துக்கலாம். சில்லுன்னு இருக்கும்போது ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா கலந்து வரும். கொதிச்சதுக்கப்புறமா ஆட் பண்ணோன்னா கட்டி தட்ட ஆரம்பிச்சிரும். தேவையான அளவுக்கு பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டு கொதிக்க வைக்கும்போதே பால் நல்லா திறந்ததுக்கப்புறமா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் பாயாசம் மாதிரி கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு பாயசம் குடித்த ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக சீம்பால் கிடைக்கும் போது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை அரைக்கும் போது ஒரு 2லேருந்து 4 ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இல்லைன்னா நம்ம பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணும்போது 2 போல் ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம். இது இப்போ ஒரு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சீம்பால் கட்டி திரட்டுப்பால் இதெல்லாம் செய்வாங்க. இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும்னா இது போல் செஞ்சு குடிக்கும்போது இன்னுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக சீம்பால் கிடைக்கும் போது ஒரு டைமாவது இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செஞ்சு குடிப்பீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சம் போல் தேங்காய் பூ கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆட் பண்ணல. எங்கள் வீட்டில் எப்போதுமே சீம்பால் இது போல் தான் செஞ்சு குடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.